இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். 90sல சென்ட்ரல் ஜெயில ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதே சமயத்துல ஆர்ஜே பாலாஜி மேல அவர் பண்ணாத கொலைப்பழியை போட்டு அதே சென்ட்ரல் ஜெயில் உள்ள தள்ளுறாங்க. அங்க நடக்கிற கலவரத்துக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன சம்பந்தம், உள்ள வந்து அவர் வெளியே போனாரா இல்லையா, ஆர்ஜே பாலாஜியோட ஃபேமிலிக்கு என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. குறிப்பா செல்வராகவன் அவருக்கு கொடுத்த ரோல நல்லா டீசென்டாவே பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி செல்வராகவன் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச படங்களை விட இந்த படத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா டீசென்டா செட்டிலாவே இருந்துச்சு. குறிப்பா ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்துல ஆக்டர் பெர்ஃபார்மர் ஆர்ஜே பாலாஜியை நம்ம பார்க்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா, படம் ஃபுல்லா பண்ணாத ஒரு கொலைக்காக அழுதுட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் ஜெயில இருக்க மத்த ஆளுங்க போட்டு அடிச்சாலும் அதையும் வாங்கிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ல ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரன் பேபி ரன் படத்துல ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லை. அவர் மூஞ்சில எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை, என்ன இது ரியாக்ஷன் அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி மிரட்டி எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவே மேக்கிங் தான். ஃபுல் படத்தையுமே ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சு முடிச்சிருக்காங்க. ஜெயில் செட்லாம் போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே பக்காவா இருந்துச்சு. அதுக்காகவே இந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 தேவையில்லாத சீன்ஸ் வரும். அதனால தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த தேவையில்லாத சீன்ஸை தூக்கி இருந்தால் கண்டிப்பா இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டே வந்திருக்கும். மற்றபடி ஒரு நல்ல டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாம். சனியா ஐயப்பனுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்குமான ரொமான்டிக் ட்ராக்கும் கரெக்டாக ஷார்ப்பாகவே கட் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ரொமான்டிக் ட்ராக் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இல்லை. சனியா ஐயப்பனா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக எதையுமே ரிவீல் பண்ணாமல் செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாக வச்சு ரிவீல் பண்ணது தான். எந்த ஒரு இடத்துலையுமே படம் போர் அடிக்கலனாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பெருசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படி நம்ம திருப்பி பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. இன்ட்ரோல் வரும்போது மட்டும் ஒரு நல்ல பேங்கரான இன்ட்ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ட்விஸ்டர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோ அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி அந்த மொத்த ஜெயிலே அவரோட கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த இடத்த மட்டும் ஆடியன்ஸ்க்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு நல்ல டீசென்டான கிளைமேக்ஸ் தான். ஸோ ஓவராலாக சொர்க்கவாசன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல டீசென்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை குட் செகண்ட் ஹாஃப். அடல் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் பெருசாக எதுவும் கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க கொலை பண்ணுற மாதிரியும் அடிச்சு கொள்ற மாதிரியும் சீன்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை ஒரு கேங்காவோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்.